அங்கே வழுக்கப்பாரு மலையில். ஐயோ நாங்கள் பண்ண அதில் ஜெயா கீழே வந்து கென் கீழே வந்து ஒரே அலப்படி தான். ஆமாம், யாருமா அந்த பொண்ணு? யார் ஆண்டி? அப்பா எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு. அட யார் ஆண்டி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இல்லைம்மா அங்கே நிற்கிறா பாரு. யாரா இருக்கும்? ரோஸ் ரோஸ். ரோஸ் எப்படி இருக்க? ஆமா என்னாச்சு? ஊருக்கு தான் வந்துருக்க? அதான் உன் கல்யாணம்னு சொன்னாங்க அக்கா, அதான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நல்ல விஷயம்டி. வர சக்கரை எடுத்துட்டு வரேன். யாருமா அந்த பொண்ணு? அதா என் தங்கச்சி ஆண்டி. தங்கச்சியா? அதான் இன்னொருத்தி இருப்பாள் சௌந்தர்யா. ஆமாம் ஆண்டி அவளும் இருக்கா. ஆனால் இவன் சௌந்தர்யாக்கா அக்கா, எனக்கு தங்கச்சி. ஓ ரெண்டாவதாக பிறந்த பொண்ணா? ஆமாம் ஆமாம் ஆண்டி. இருங்க வரேன், டீ போட்டு வரேன். அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா. ஆனால் நீ சும்மா இல்லை, வீட்டுக்கு வர வந்துருக்க. ஐயோ கையும் வரலையே காலும் வரலையே. ஆமாம் யார் இது இந்த பொண்ணு? இங்கே ஒன்று உட்காந்துருக்காங்க. ஆண்டி யார் ஆண்டி இது? உங்கள் பொண்ணா? அவங்க பொண்ணா? ஐயோ என் பொண்ணு இல்லைப்பா, என் பொண்ணுலாம் வந்துப்பா அமெரிக்காலெல்லாம் இருக்கா. இது ஐஸ்வர்யா தங்கச்சி. தங்கச்சியா ஐஸ்வர்யா? ஆமாம் யார் இது? யார் இதா இருக்கும்? அக்கா ஆமாம் இது யாருக்கா? இவன் வந்துட்டு நான் சொன்னல எனக்கு கல்யாணம்னு. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ மாமாவா? சரி சரி வாமா ரோஸ். ஏதோ நாட்டிலேருந்து வந்தியாமா சொன்னா அவள் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தா. இவனுக்கு தமிழ் கலாச்சாரம்லாம் தெரியாது, சொல்லி தான் கொடுக்கணும். ஆமாம் எனக்கு தமிழ் கலாச்சாரம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு தமிழே கொஞ்சம் தான் வருமே. அதுவும் வர வழியில் அதுவே இங்கே ஒரு ஆப் இருக்காமே, அது ரெண்டு கற்றுக்கிட்டு வந்துருக்கா. அதில் தான் இப்படி பேசுகிறா. ஆமாம் நான் ஸ்பீக் பண்ணுறேன். இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்களா இடையில? வாடா. யாரு? அட வாங்கண்ணே உட்காருங்க. எத்தனை வாட்டிமா ஏமா நீ வேற வாங்கண்ணே போங்கண்ணன்ட்டு வாடா படம்னு சொல்லு. உனக்கு என்ன வயசாகுது? 21ண்ணே. எனக்கும் 21 தான் ஆகுது. ஏன் இவனுக்கு 21, ஜெயாவுக்கும் 21. அப்போ வாடா போடான்னு தானே சொல்லணும். நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காம? இது யாரு? அதான் என் தங்கச்சிண்ணே. தங்கச்சியா? அதான் சௌந்தர்யா இருப்பாளே ஒருத்தி. அதான் சௌந்தர்யாக்கா அக்கா, எனக்கு தங்கச்சி. ஓ ரெண்டாவது பிறந்ததா? ஓ சரி சரி. இவங்க பேர் என்ன? ரோஸா? சரி சரி. வணக்கம்மா. வணக்கம். என்ன அது தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரியே இல்லையே, வேற ஏதோ நாட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆமாம் வந்துட்டு அமெரிக்காவில் யூஎஸ்ஏல ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கா. இப்போ என் கல்யாணத்துக்காக வந்திருக்கா. கல்யாணம் முடிஞ்சு இங்கே தான் இருப்பா. ஏன்னா ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் இங்கே தான் இருப்பா. சரிம்மா. ஆமாம் ஜெயா எங்கண்ணே? அதான் அந்த மலையிலேருந்து கீழே உண்டால எனக்கு காப்பாற்றுறங்கிற பேரில் வந்துட்டு அடியில் படுத்தால, அதான் கை கால் வலிக்குன்னுப்பா இதில் இருக்கா. அங்கே பிசியோதெரபி ஹாஸ்பிட்டலுக்குள்ள அங்கே கிடக்கா. வந்துடுவா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடுவா. சரிங்க என்ன? சரிம்மா எப்போ கல்யாணம்? அதான் சொல்லவே இல்லை ஆண்டி. நான் முடிவு பண்ணல ஆண்டி. முடிவு பண்ண பிறகு தான் இனிமேல் முகூர்த்தமாக பார்த்து நல்ல நாளாக முடிவு பண்ணணும். ஆமாம் பிரம்மாண்டமாக இருக்கணும்ல. இந்த ஊரோட ஹீரோ, ஊரோட படித்து ஃபஸ்ட்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட்டு நீ. ஜெயா வேறு ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு. ஜெயாவும் நீங்களும் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு படிப்பில் டிகிரியே முடிச்சிட்டிங்க. அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா சூப்பராக பண்ணணும். அந்த மாவட்டத்தோட கோல்டு மெடலிஸ்ட்டோட கல்யாணம் ஜாம் இருக்கணும், சூப்பராக இருக்கணும். உங்கள் அண்ணன் தாமியை வர சொல்லிட்டியாம்மா? வர சொல்லிட்டேன்டா. இதோ சரிம்மா. உங்கள் அண்ணி வர சொல்லிட்டேண்ணா. சரி இந்த இதெல்லாம் பண்டக்காலெலாம் நாட்டில் எப்போ எல்லாம் இப்போ என்னடா அவசரம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். தம்பி அப்படிலாம் பண்ண சொல்லாதீங்க.
பண்டக்கால்லாம் இது கல்யாணம் அதுக்கெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே வைக்கணும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? பண்டக்கால்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி வைக்கிறது. அதுவும் வச்சு குலதெய்வ கோயிலில் போய் அதுவே கிடாத்த மாதிரி கோயில் தான் அங்கே இடம் வெட்டணும். இல்லைன்னா சாதாரணமாக இது பண்ண போடுவோம். சாதாரணமாக அன்னதானம் மாதிரி போட்டால் போதும்.